இது நம்ம வாய்ஸ் 360 தமிழ். நம்ம ஊரு அரசியல் உண்மைகளை 360 டிகிரி பார்வையில சொல்லும் சேனல். இங்க பேசப்படுவது உண்மை மட்டும். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது என்ட்ரி, அதுவும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம். அவங்க தங்களோட முதல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரி, இதுவும் மத்த கட்சிகளோட அறிக்கை மாதிரி தானா, இல்ல ஏதாவது புதுசா இருக்கா? மக்களோட கவனத்தை ஈர்த்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல தவக ஏன் தங்கள ஒரு மாற்று சக்தியா முன்னிறுத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். விஜய் தன்னோட பேச்சுல மத்த கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகளை ரொம்பவே கடுமையா சாடினார். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஒரு காப்பி பேஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றார். பாருங்க, ஒரு கட்சி மீனவர்களுக்கு 12,000 ரூபாய் சொன்னா உடனே இன்னொரு கட்சியும் அதே சொல்லுது. ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் தரேன்னு சொன்னா இன்னொருத்தர் அதுக்கு டோக்கன் தரேங்கிறாங்க. சோ பேர்ல தான் சின்ன சின்ன மாற்றம், ஆனா உள்ளுக்குள்ள எல்லாம் ஒண்ணுதான் அன்னோது அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த விமர்சனத்துக்கு ஒரு பதிலடியாதான் தவக தங்களோட வாக்குறுதிகளை கொண்டு வராங்க. நாங்க மத்தவங்க மாதிரி உங்களை ஏமாத்த மாட்டோம், காதுல பூ சுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. இங்க தேர்தல் அறிக்கை ஒன்னும் தேர்தலுக்காக அவசரமா தயார் செஞ்ச வெற்று வாக்குறுதி அறிக்கை இல்ல, இதுதான் எங்க கட்சியின் அடிக்கலம்னு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையோட மொத்த சாராம்சமே இந்த ஒரு வார்த்தையில தான் இருக்கு: நேர்மையான உத்தரவாதம். அதாவது, எங்களால என்ன முடியுமோ, எதை செஞ்சு காட்ட முடியுமோ அதை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம்னு சொல்றாங்க. இது வெறும் தேர்தல் நேரத்துல சொல்ற வார்த்தைகள் இல்ல, எங்க கட்சியின் அடிப்படை கொள்கையே இதுதான்னு அவங்க ஆணித்தரமா முன்வைக்கிறாங்க. சரி, இப்போ இந்த அறிக்கையோட இதய பகுதிக்குள்ள போகலாம். தவக தன்னோட முதல் மற்றும் மிக முக்கியமான உத்தரவாதத்தை யாருக்கு கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு. வெற்றி மகளிர் திட்டங்கள் அப்படிங்கிற பேர்ல பெண்களை மையமா வச்சுதான் தங்களோட அரசியல் பயணத்தையே தொடங்குறாங்க. அவங்களோட முதல் பெரிய நிதி வாக்குறுதியே இதுதான். 60 வயதுக்கு உட்பட்ட ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாசம் 2,500 ரூபாய், அதுவும் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். யோசிச்சு பாருங்க, இது வெறும் பண உதவியா மட்டும் இல்லாம ஒரு குடும்ப தலைவியோட கையில நேரடியா ஒரு பொருளாதார சக்தியை கொடுக்கற முயற்சி. அடுத்ததா நம்ம எல்லா வீட்டு கிச்சன்லயும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு சொல்றாங்க. அதாவது, ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. தினமும் ஏறிட்டே போற விலைவாசியில இது நடுத்தர குடும்பங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு இதுலேருந்தே தெரியுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்க அம்மா அல்லது பாதுகாவலர் அக்கவுண்ட்டுக்கு வருஷத்துக்கு 15,000 ரூபாய். இது குழந்தைங்களோட படிப்பு நிக்காம இருக்கிறதுக்கு உதவுறதோட அந்த பணத்தை நிர்வகிக்கிற அதிகாரம் அம்மாக்கள் கிட்ட கொடுக்கப்படுறது இன்னொரு பெரிய பலம். பெண்களுக்கான ஆதரவு இதோட நிக்கல. ஏழை குடும்பத்துல இருந்து வர பெண்களோட திருமணத்துக்கு 1 சவரன் தங்கம், கூடவே ஒரு பட்டு புடவை. அது மட்டும் இல்லாம மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன். இப்படி அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் கூட நிக்கிறதா உறுதி கொடுக்கறாங்க. சரி, பெண்கள் நலன் மட்டும்தானான்னு கேட்டா இல்லவே இல்ல. அது ஒரு தொடக்கம்தான். தவகேவோட பார்வை தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை நோக்கியிருக்கு. அவங்களுடைய 10 முக்கிய உத்தரவாதங்கள் நம்ம சமுதாயத்தோட ஒவ்வொருத்தரையும் எப்படி தொடுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, அவங்களோட 10 தூண்கள்: மகளிர் மேம்பாடு, உலகத்தர கல்வி, சுகாதாரம், இளைஞர் நலன், விவசாயம், பொருளாதாரம்னு ஆரம்பிச்சு நேர்மையான நிர்வாகம் வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான ஒரு முழுமையான திட்டத்தை இந்த 10 உத்தரவாதங்கள் மூலமா நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. சுகாதாரத்துறையில ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு. இது சாதாரண நோய்களுக்கு மட்டுமில்லாம கேன்சர், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மாதிரியான பெரிய மருத்துவ செலவுகள்ல இருந்து ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறது நோக்கமா கொண்டிருக்கு. இளைஞர்களோட வேலைவாய்ப்பு பிரச்சனைக்கு ஒரு டபுள் சொல்யூஷன் மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 5 லட்சம் இளைஞர்களுக்கு சம்பளத்தோட இன்டர்ன்ஷிப், இன்னொரு பக்கம் வேலை இல்லாதவங்களுக்கு மாசம் உதவித்தொகை. இதனால அவசர தேவைக்கும் பணம் கிடைக்கும், அதே சமயம் திறமையையும் வளர்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்தது, நம்ம மாநிலத்தோட முதுகெலும்பான விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 1 குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிச்சயம்னு சொல்றாங்க. அதோட சிறு விவசாயிகளோட பயிர்க்கடன் முழுசையும் தள்ளுபடி செய்யறதாவும் அறிவிச்சிருக்காங்க. இது விவசாயிகளோட நிதிச்சுமையை குறைச்சு அவங்கள கடன்ல இருந்து மீட்க உதவும். சரி, இந்த திட்டங்கள் வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜய் தன்னோட பேச்ச எப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளோட முடிச்சாருன்னு பாப்போம். ஒரு மகனா, ஒரு சகோதரனா அவர் நம்ம கிட்ட என்ன கேட்டாரு? இது ஒரு சாதாரண அரசியல் கோரிக்கை மாதிரி தெரியல இல்லையா?
உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்கன்னு அவர் கேக்குறது நம்ம பெண்கள் வாழ்வோட பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமான கோலம் வழியா அவங்க மனசுல இடம் பிடிக்கிற ஒரு முயற்சி. கொள்கைகளை தாண்டி இதயங்களோட நேரடியா பேச நினைக்கிற ஒரு உத்தியா இத பார்க்கலாம். அப்போ இந்த புது வியூகம் குறிப்பா பெண்களை மையப்படுத்தி அவங்க கிட்ட நேரடியா உணர்வுபூர்வமா பேசுற இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தை மாற்றியமைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்குமா? இந்த கேள்வியோட இன்னைக்கு இதை நம்ம இங்க முடிச்சுக்கலாம்.